முஸ்லிம்களின் முத்திரை. ரிஷாட் பதியுதீனை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கும் உத்தரவை பெற முயற்சி. ரிஷாட் பதியுதீனின் கைது கண்டிக்கத்தக்கது. முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் அறிக்கை. நாட்டில் விபச்சாரத்தை சட்டமயமாக்குங்கள், டயானா கமகி கோரிக்கை. கொரோனா பரவலை தொடர்ந்து நாட்டில் மேலும் ஒரு பகுதி முடக்கம். அடுத்த ஜனாதிபதி சஜித் என்ற கருத்து மக்களிடத்தை பரவுவதை தடுக்கவே இந்த 3ஆம் கொரோனா அலை. மரிக்கார் எம்பி தெரிவிப்பு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோரை விசாரணை செய்ய குற்றவியல் புலனாய்வு துறை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திய தற்கொலை குண்டுதாரிகளுக்கு உதவியது என்ற குற்றச்சாட்டில் அவர்கள் இருவரும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். போலீஸ் செய்தி தொடர்பாளர் டிஐஜி அஜித் ரோகன செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தற்போதைய 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு முடிந்ததும் மேலதிகமாக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெறும் முயற்சி அவர்களை விசாரிக்கும் அதிகாரிகளால் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் ரிஷாட் பதியுதீன் மற்றும் ரியாஜ் பதியுதீன் சார்பில் ஒரு சட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ள சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையத்திடம் அவர்களுக்கும் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உதவியதாக எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்துள்ளார். அவர்கள் இருவருக்கும் சிஐடியினர் அழைப்பு விடுத்திருந்தால் அவர்கள் கடந்த காலங்களில் அவர்கள் பலமுறை செய்ததை போல சிஐடியில் ஆஜராகி இருப்பார்கள். அதை விட்டுவிட்டு வீட்டில் இருக்கும் குடும்பத்தினரை அச்சமூட்டும் வகையில் நடந்து கொண்டு அவர்களை நடுநிசையில் வீட்டினுள் புகுந்து கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை. கைது செய்யப்பட்ட நேரத்தில் கைது செய்யப்படுவதற்கான காரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. கைது செய்யப்படும் நபர்களுக்கு அந்நேரத்தில் கைது செய்யப்படுவதற்கான காரணங்கள் குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் அல்லது அப்பாவித்தனத்தை அனுமானிக்கும் கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும். இந்த சட்டம் மீறும் செயலை ஜனநாயக அரசை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் செய்துள்ளார்கள் என எண்ணும் போது நாங்கள் அதிர்ச்சி அடைகிறோம். தற்போதைய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையிலான ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஆணையம் அவர்கள் இருவர் மீதும் சுமத்தப்பட்ட அனைத்து புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஏற்கனவே விசாரணை செய்துள்ளது. மேலும் அவர்கள் மீது அளிக்கப்பட்ட புகார்களின் புலனாய்வாளர்கள் மற்றும் பலரின் ஆதாரங்களை கூட பதிவு செய்து இருந்தனர். தற்கொலை குண்டுவீச்சுக்கு உதவியது என்ற குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இந்நிலையில் எந்தவொரு நியாயமான ஆதாரமற்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவது சட்டத்தின் விதிமுறையை மீறுவதாகும் என்றார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி அதல பாதாளத்திற்கு சென்றிருப்பதையே முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் கைது எடுத்து காட்டுவதாகவும் அந்த ஜனநாயக விரோத நடவடிக்கை வேதனைக்கும் கண்டனத்திற்கும் உரியது எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, புனித ரமலான் மாதத்தில் நடுநிசையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவோ பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டுள்ளதையிட்டு கவலையடைகின்றேன். இவ்வாறான முறைகேடான அரசியல் உள்நோக்கம் கொண்ட கைதுகள் அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை மேலும் கேள்விக்குறியாக்குகின்றன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டு அறிக்கைகள் கையளிக்கப்பட்ட பின்னரும் பேராயர் போன்றோரும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் அதிருப்தியுற்றிருக்கத்தக்கதாக அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களும் மேலோங்கி இருக்கும் போது இதற்கான சூத்திரதாரி யார் என்பதை மூடி மறைத்து மக்களை திசை திருப்புவதற்காகவே இவ்வாறான கைதுகள் இடம்பெறுகின்றன.
முஸ்லிம்கள் மத்தியில் அரசியலில் மேல் மட்டத்தில் உள்ளவர்களை பிரஸ்தாப தாக்குதலோடு தொடர்பு படுத்துவதனூடாக பெரும்பான்மை சமூகத்தினரிடையே முழு முஸ்லிம் சமூகத்தின் மீதும் ஏற்படுத்தப்பட்டுள்ள வெறுப்புணர்வையும் வீணான அச்சத்தையும் மேலும் அதிகரிப்பதற்கு இவற்றின் மூலம் வழிகோலப்படுகின்றது. தேர்தல் வெற்றிகளை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட போலி பிரசாரத்தை தென்னிலங்கை கிராமப்புற அப்பாவி சிங்கள மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் சந்தைப்படுத்த இவ்வாறான கைதுகளை அவர்கள் நாசூக்காக சாதகமாக்கிக் கொள்கின்றனர். முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஆகியோரின் கைதுகளும் இவ்வாறானவையே. சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை சிறுவர்களை வற்புறுத்தி பெறப்பட்ட சோடிக்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்து அவர் 1 வருடத்திற்கும் மேலாக பிணை வழங்கப்படாது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதும் விசனத்துக்குரியது. அதனை சுட்டிக்காட்டி நான் பாராளுமன்றத்திலும் உரையாற்றியிருக்கின்றேன். ரிஷாட் பதியுதீன் முன்னைய சந்தர்ப்பங்களிலும் புலனாய்வு துறையினருக்கும் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கும் விசாரணைகளின் போது ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டியாக வேண்டும். குற்ற செயல்களோடு சம்பந்தப்படாத முஸ்லிம் சமய தலைவர்களும் ஊடகவியலாளர்களும் கூட கைது செய்யப்பட்டனர். பழிவாங்கும் நோக்கத்தில் இவ்வாறான கைதுகள் மேற்கொள்ளப்படுவது நிச்சயமாக நாட்டின் நற்பெயருக்கு மேலும் களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் அறவே சந்தேகம் இல்லை. ரியாஜ் பதியுதீன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதும் கவலைக்குரியது. இவ்வாறு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமின் அறிக்கையில் காணப்படுகின்றது. இலங்கையில் வெளிநாடுகளைப் போன்று இரவு வாழ்க்கை முறை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான டயானா கமகி தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு ஆரம்பிக்கப்படாவிட்டால் வெளிநாட்டவர்கள் எதற்காகத்தான் இலங்கைக்கு வருவார்கள் என்றும் அவர் நேற்று இடம்பெற்ற சமூக வலைதளத்தின் ஊடான நேர்காணலில் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான கலாசார முறையை ஏற்படுத்த பௌத்த மத தர்மமும் கலாசாரமுமே தடையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தை போல இலங்கையில் பொருளாதார முறையை ஏற்படுத்த வேண்டும் என கூறிய அவர் தாய்லாந்து மிகப்பெரிய பௌத்த நாடு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று மாலை 6 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் களத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அதிகாரிகொடு கிராம அலுவலக பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டு பிரதேசமாக அறிவிக்கப்படவிருப்பதாக ராணுவ தளபதி தெரிவித்தார். நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாச என்ற கருத்து மக்களிடத்தை பரவுவதை நிறுத்தவே அரசாங்கம் 3வது கொரோனா அலை என அரசாங்கம் சொல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இம்முறை மே தினத்தை அரசாங்கம் தடை செய்த நோக்கம் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அல்ல, அடுத்த அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் என்ற கருத்து பரவுவதை தடுப்பதாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 3வது கொரோனா அலையை தடுத்தல் என்று போலி பயத்தினை அரசாங்கம் சமூகத்தில் ஏற்படுத்தியிருந்தாலும் அவரும் மே தின கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் மே தின நிகழ்வுகளை நடத்த தனக்கு சக்தி இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இக்கருத்துக்களை தெரிவித்தார். சிலோன் முஸ்லிம், இது முஸ்லிம்களின் முத்திரை.